இந்த ரிப்போர்ட் வந்து கெரியர் எக்ஸ்ப்ளோரேஷன் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? இந்த ரிப்போர்ட் வந்து உங்களை ட்ரூவா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சா? அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஏன் அது ரிஃப்ளெக்ட் பண்ணதா நீங்க ஃபீல் பண்றீங்க? எஸ். ஸோ ஃபார் த மோஸ்ட் பார்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்னை வந்து ஆக்யூரேட்டாக தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு. ஆஹ் என்ன எந்த சென்ஸில் அப்படின்னா, என்னோட லேர்னிங் ஸ்டைல், அதுக்கப்புறம் என்னோட பர்சனாலிட்டி, இன்ட்ரவர்ஷன், சென்சிங், இது வந்து டெஃபினெட்லி தான் வந்து என் பர்சனாலிட்டி அப்படின்ட்டு டெஃபினட்டாக இது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னோட லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் இப்போதான் இந்த டெஸ்ட்னால நான் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். இதான் என்னோட லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ், இதான் என்னோட லேர்னிங் ஸ்டைல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் பிளேஸ் அபிலிட்டிஸ், லீடிங் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங், ஹெல்பிங் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங், ஐ டெஃபினெட்லி ரிலேட் டு தட். எனக்கு அது வந்து ஆக்யூரேட்டாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது என்னோட அபிலிட்டிஸை. டெஸ்ட்லேருந்து ரிப்போர்ட்லேருந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. என்ன கெரியர் எடுக்கணும், அது வந்து ஏன் இந்த கெரியர்ஸ் வந்து எனக்கு அந்த அபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே. இப்போ இந்த கெரியர் ரிப்போர்ட்ல உங்களை அட்ராக்ட் பண்ண ஒரு கெரியர் அப்படின்னா என்ன கெரியரா நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் டென்டல் ப்ராஸ்டடான்டிஸ்ட் தான் வந்து இருக்கிறதுலே அப்பீலிங்காக இருக்கு. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெல்த் சயின்ஸ் இல்லை, அதனால வந்து ஸோ இந்த ப்ராஸ்டடான்டிஸ்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கு. ஆனால் வந்து இப்போ இந்த டெஸ்ட், இப்போ இந்த ரிப்போர்ட் இது பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் ஸ்பெஷல் எஜுகேட்டரும் வந்து மேபி நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா அதுவும் வந்து கம்பேட்டபிளாக இருக்கனால. ஓகே. ஸோ நீங்க இப்போ இந்த செஷனுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபியூச்சர் பத்தி கெரியர் பத்தி கான்ஃபிடென்ட் வந்து நீங்க அதிகமாகிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? டெஃபினெட்லி இது வந்து பண்ணதுக்கப்புறம் சரி, இதுதான் வந்து இந்த அபிலிட்டிஸ், நம்மளோட அபிலிட்டிஸ், நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து இதோட தான் அலைன் ஆகுது அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு கிளாரிட்டி, இதுக்கப்புறமா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா என்ன கிளாரிட்டி யூ கெயின் ஆக்சுவலி? என்னோட லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ், நான் வந்து ஆஹ் இந்த டெஸ்ட்ல இருந்து தான் வந்து கிளியராக வந்து இதான் என்னோட லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ். மை அபிலிட்டி டு ஆக்ட் ஆன் ஃபீட்பேக், அதுக்கப்புறம் ரீடிங் அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. ஸோ ஐ யூட்டிலைஸ் திஸ் மோர் ப்ராப்பர்லி. ஓகே. தேங்க்யூ. அண்ட் இந்த செஷனுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா என்னவா இருக்கும் உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ரெக்கமெண்டட் கேரியர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து எப்படி படிக்கிறது, அந்த மாதிரி என்னோட யூனிவர்சிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே. தேங்க்யூ. அண்ட் தென் வந்து ஆன் தி ஸ்கேல் ஆஃப் 1 to 10 இந்த ரிப்போர்ட்டு ப்ளஸ் நான் கொடுத்த கவுன்சிலிங் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க? 9, சார். ஓகே. ஓகே. தேங்க்யூ அஜய்.